அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட திருச்சபை, தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட திருச்சபை. இந்த திருச்சபை விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றது. ஆகவேத்தான் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாசத்திற்காக போராடுகின்ற திருச்சபை. விசுவாசத்திற்காக போராடுகின்ற திருச்சபை. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரசங்கித்து கொண்டு வந்த அந்த காலங்களிலே திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அந்த திருச்சபைக்குள்ளே அநேக தவறான கருத்துக்களும் போதனைகளும் உட்புகுந்தது. அவைகளை சரி செய்வதற்கு ஆண்டவர் காலகாலங்களிலே தமது பிள்ளைகளை பயன்படுத்தினார். அப்படி ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை பாதுகாப்பதற்கு, திருச்சபையின் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு சிறப்பாக பயன்படுத்திய ஒரு மனிதர் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் தேவாலயத்திலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய 95 குறைபாடுகளை அவர் குறிப்பிட்டு அந்த குறைபாடுகளுக்கான விளக்கங்களை அங்கே சுவரிலே அவர் ஒட்டி வைத்தார். ஜெர்மன் தேசத்தில் உள்ள அநேக மக்கள் அந்த விட்டன்பர்க் தேவாலயத்திற்கு வரும் பொழுது அந்த 95 நியாயங்களையும் வாசித்தார்கள். ஒரு முறை அங்கே அது லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டிருந்தபடியினாலே அதை விளக்கி சொல்வதற்காக அன்றைய காலங்களிலே லத்தீன் மொழி தெரிந்த கல்லூரி மாணவர்கள் அதை வருகின்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வண்ணமாக அமைந்தது. இது காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. திருச்சபையில் இருக்கின்ற இந்த குறைபாட்டை, இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற இந்த குறைபாட்டினாலே நாம் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிறோம். விசுவாசத்திலே நாம் காக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே மார்ட்டின் லூத்தர் தெளிவாக எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட காரியம் என்ன? அங்கே சொல்லப்பட்ட காரியம் 10ஆம் லியோ என்கின்ற போப்பாண்டவர் தமது காலத்திலே அங்கே இத்தாலி தேசத்திலே ரோம் நகரிலே அவர் தூய பேதுரு ஆலயத்திலே ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினார். அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு மைக்கேல் ஏஞ்சலோ என்கிற சிற்பி அதற்கான திட்டத்தை அங்கே வணைந்து கொடுத்தார். ஆகவே அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு இந்த 10ஆம் லியோ ஒரு காரியம் யோசித்தார். தன்னிடத்திலே மிகவும் சாதுரியமான தெர்சல் என்கிறவனை தெரிந்தெடுத்து பாவ மன்னிப்பு சீட்டுகளை எங்கெங்கு கூறி விற்க முடியுமோ அவைகளை விற்று பணம் சேகரித்து அந்த மண்டபத்தை கட்டுவதற்கான காரியத்தை செய்வதற்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த பாவ மன்னிப்பு சீட்டு அங்கே விலை கூறி விற்கப்பட்டது.
இந்த சீட்டை நீங்கள் வாங்கிவிட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும். இது போப்பாண்டவருடைய கரங்களில் இருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது. கடவுளுக்கு அடுத்து, கிறிஸ்துவுக்கு அடுத்து போப்பாண்டவர் தான் அவருடைய பிரதிநிதி. அவரால் கையொப்பமிட்ட இந்த பாவ மன்னிப்பு சீட்டுகள் உங்களுக்கு விடுதலை தரும் என்கிற செய்தியை அங்கே தீவிரமாக பறைசாற்றி பணம் சேகரித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் ஒரு பிரதான காரியமாக அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் காரியமாக இருந்தது. இதை மார்ட்டின் லூத்தர் எதிர்க்க ஆரம்பித்தார். அவருடைய காரியங்களிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் தன்னுடைய வாழ்வை காத்து கொள்வான். கிறிஸ்துவின் மீது பற்றுறுதி கொள்கின்ற மனிதன், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற மனிதன், அவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த பாவ மன்னிப்பு சீட்டினால் பாவ மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கும். அவர் சொன்னார், மனுஷனும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனித கிரியைகளிலும் அல்ல, கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே அங்கே மனிதனுக்கு ஈவாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகும் என்கின்ற அழகான செய்தியை அவர் சொன்னார். இந்த செய்தி போப்பாண்டவருக்கு போனது. பெரிய ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது. 1521 ஏப்ரல் மாதம் 17 பெர்மஸ் நகரிலே அங்கே அரசாங்க சங்கத்திலே அவரை கூட்டினார்கள். அங்கே கூட்டி அங்கே ஒரு பெரிய சொற்போராட்டம், இந்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன கருத்துகளுக்கு எதிரான காரியங்களை அங்கே அவர்கள் சொல்லுவதற்கு அங்கே முற்பட்டு 5ஆம் சார்லஸ் என்கின்ற அரசனை அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த மார்ட்டின் லூத்தரை நிர்பந்தம் செய்தார்கள். 300 அரசாங்க பிரதிநிதிகள், அங்கே போப்பால் அனுப்பப்பட்ட ஆலண்டர் என்கின்ற பிரதிநிதி, அடுத்து 5ஆம் சார்லஸ் மன்னன், இவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த அரங்கத்திலே மார்ட்டின் லூத்தர் தைரியமாக சொன்னார், அந்த புத்தகங்களை திருச்சபைக்கு, இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு, போப்புக்கு எதிராக எழுதியிருக்கிறாய். ஆகவே உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒருவேளை அதற்கு முன்பு இதே மாதிரி கூற்றுகளை கூறின ஹஸ் சரோனோலவா என்பவர்களை அவர்கள் தீயிட்டு கொளுத்தி எரித்து விட்டார்கள். அதே தண்டனை உனக்கு கிடைக்கும் அல்லவா என்று அவரை பயம் காட்டினார்கள். ஆனால் 2 மணி நேரம் அந்த அரசாங்க சங்கத்திலே 5ஆம் சார்லஸ் மன்னன், 300 அரச பிரதிநிதிகள், அந்த ஆண்ட்லர் மற்றும் போப்பினுடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவையிலே 2 மணி நேரம் அவர் தன்னுடைய உரைக்கு விளக்கம் அளித்தார். அவர் சொன்னார், நான் சொல்லுகின்ற இந்த விளக்கத்திற்கு, இந்த உரைக்கு நீங்கள் எதிரான ஒரு காரியத்தை சாற்றினால், நான் எழுதியிருக்கின்ற இந்த புத்தகத்தினுடைய காரியங்கள், நான் சொல்லியிருக்கின்ற இந்த நியாயங்கள், இது உங்களுடைய முறைமையின்படி, வேதத்தின் முறைமையின்படி சரியாக இருக்கும் என்று சொன்னால், நான் எழுதிய இந்த அனைத்து புத்தகங்களையும் நியாயங்களையும் நான் தீயிட்டு கொளுத்துகிறேன் என்று தைரியமாக சொன்னார். ஆனால் போப்பினுடைய பிரதிநிதிகள் மிகவும் கோபம் கொண்டார்கள். ஆனாலும் அங்கே மார்ட்டின் லூத்தர் அவருக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திலே அவர் பின்வாங்கவில்லை. அவர் தைரியமாக ஆண்டவருடைய காரியத்தை சொன்னார். ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது, ரட்சிப்பு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் வழியாக கிடைக்கிறது. கிரைஸ்ட் அலோன், பைபிள் அலோன், கிரேஸ் அலோன் என்கின்ற சத்தியத்தை அன்றைக்கு அவர் முழங்கினார். திருமறை காட்டு வெளிச்சம், கிறிஸ்து நமக்கு காட்டுகின்ற தைரியம், தேவன் நமக்கு தந்திருக்கின்ற மாபெரும் ரட்சிப்பு, இது கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே திருச்சபைக்கும் மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை அவர் பறைசாற்றினார். அதனாலே நமக்கு கிடைத்தது புராட்டஸ்டன்ட் சர்ச், சீர்திருத்த திருச்சபை. இன்றைக்கு நம்மெல்லாம் புராட்டஸ்டன்ட் சர்ச், சீர்திருத்த திருச்சபையின் அங்கத்தினர்கள். இந்த செய்தி உலகமெங்கும் போனது. உலகமெங்கும் போய் அநேகர் ஆண்டவருடைய புத்தகத்தை, சிறப்பாக வேத புத்தகம் அச்சடிக்கப்பட்டது, வேத புத்தகத்தின் பக்கங்களை மக்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்.
கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பதாக இந்த திருமறை யாருடைய கரங்களிலும் கிடையாது. இந்த திருமறையை மொழிபெயர்க்க முடியாது. இந்த திருமறையை மற்றவர்கள் வாசிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய கொள்கையிலே அவர் சிறப்பாக நின்று திருச்சபையை பாதுகாப்பதற்கு, திருச்சபையின் மக்கள் கூட்டத்தை பாதுகாப்பதற்கு, அவர் அங்கே விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, திருச்சபைக்கு எதிரான அந்த போராட்டத்திலே திருச்சபையை விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த காரியத்திலே அவர் தெளிவாக நின்று திருச்சபையை அவர் வழிநடத்துவதற்கு ஏதுவாக அமைந்தார். விசுவாசத்திற்காக போராடும் திருச்சபை, விசுவாசத்திற்காக போராடும் திருச்சபை. போலிகார்ப் கிறிஸ்துவுக்கு பின்னால் 65வது ஆண்டிலே அவர் பிறந்தவர். அவர் அங்கே பரிசுத்த யோவான் அப்போஸ்தலருடைய சீஷனாக வாழ்ந்தவர். அவரை ஒருமுறை ரோம அரசன் நைட்லஸ் என்பவன் பிடித்து அங்கே அவரை இயேசுவை மறுதலிக்க சொன்னார். அந்த போலிகார்ப் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இப்பொழுது எனக்கு வயது 86 ஆகிறது. இதுவரைக்கும் என்னை ஆள்கை செய்த ஆண்டவர், என்னை வழிநடத்தின கிறிஸ்து எனக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. அவரை எப்படி நான் மறுதலிக்க முடியும் என்று அந்த அரசனுக்கு முன்பதாக முழக்கமிட்டு இந்த சத்தியத்தை பாதுகாப்பதற்கு அவர் முனைந்தார். ஒரு முறை சத்தியத்திற்கு விரோதமாக அங்கே அநேக காரியங்களை பொய்யாக கூறி வந்த ஒரு மனிதனை பரிசுத்த யோவான் பார்த்தார். அப்போஸ்தலர் யோவான் பார்த்தார். அவர் இவ்விதமாக தன்னுடைய சரித்திரத்திலே ஒரு வரி எழுதியிருக்கிறார். ஐயோ சண்டாளனே, என் ஜனங்களை இவ்விதமாக நீ திசை திருப்புகிறாயே என்று மிகுந்த வேதனையோடு அவர் தன்னுடைய காரியங்களிலே சொல்லியிருக்கிறார். இவ்விதமாக அன்று தொட்டு இன்று வரைக்கும் திருச்சபை விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் முதலாவதாக எப்படி அமைகிறது என்று சொன்னால், இறையியல் கருத்துக்களிலே இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சத்தியத்திற்கு விலகி போகின்ற, சத்தியத்திற்கு அடுக்காத காரியங்களை இன்றைக்கு திருச்சபையிலே அங்கே பக்க வழியாக அங்கே சொல்லுகின்ற போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள் என்பதை அங்கே பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது முதல் வசனத்திலே சொல்லுகிறார், இன்றைக்கு கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அவர்கள் வருவித்துக் கொள்கிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுகிறார்கள். திருச்சபைக்கு விரோதமான சத்தியங்கள், இறையியல் கருத்துக்கள் இன்றைக்கு நாம் எங்கும் பார்க்கிறோம். பல மேடைகளிலே பார்க்கிறோம். பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒருவேளை மனுஷனும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனித கிரியைகளினாலும் அல்ல, கிறிஸ்துவின் வழியாகவே பரலோகம் செல்ல முடியும். வேற எந்த ஒரு காரியமும் மனிதனை மீட்க முடியாது. நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம வீடுகளை இன்னைக்கு டிவியை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நேரங்களை போக்கிக் கொண்டு இருக்கிறோம். சொல்லப்படுகின்ற சத்தியத்தை குறித்து நாம் அதிகமாக கவலைப்படுவதில்லை. ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆராதனையிலே அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆராதனையிலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் சிரித்து கொண்டே இருந்தால் பரலோகம் போய்விடலாம். என்னையா இது என்ன கருத்து? சிரித்து கொண்டே இருந்தால் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா? இன்னொருவன் சொல்லுகிறான், இப்படி நடனமாடினால் இது ஒரு 20%, நல்ல உடம்ப குளிக்க ஆடினா இது ஒரு 40%. நீங்க 40 நாள் பாஸ்டிங் இருப்பதற்கு இப்படி ஒரு ஆட்டம் போட்டு விட்டால் அந்த பாஸ்டிங்க்கு இந்த ஜெபம் சரியாகிவிடும். வேதனை, சத்தியத்திற்கு விரோதமாய் சொல்லப்படுகின்ற காரியங்கள். இன்னும் சொல்லுகிறான், நீங்கள் இவ்விதமாக செய்துவிட்டால் இனி உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லுகிறான். மரணமே கிடையாது என்று போதிக்கிறான். அடுத்த மேடைகளில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு துன்பங்கள் வராது என்று போதனைகள் சொல்லப்படுகிறது. நித்திய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு அநேக காரியங்களை இன்றைக்கு தவறான வழியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய காரியம் என்ன?
வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகள் 2:10. அந்த காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இந்த இறையியல் தாக்கத்திலே, இன்றைக்கு இருக்கின்ற இந்த விசுவாச போராட்டங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவையும் தேவத்தின் மகத்துவங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மாபெரும் உன்னதமான காலத்தில் நாம் இருக்கிறோம். அறியாத ஒரு கூட்டம் இஸ்ரவேலிலே எழும்பிற்று. முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்ல மறந்து போய்விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் தேவன் அவர்களுக்கு செய்த நற்கிரியைகளையும் சொல்வதற்கு மறந்து விட்டார்கள். ஆகவே பிதாவாகிய தேவனை அறியாத, கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி அங்கே இஸ்ரவேலிலே எழும்பிற்று. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காலத்திலே இப்படிப்பட்ட இறையியல் கருத்துகளுக்கு விரோதமான போதனைகள் பக்க வழியாக நுழைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே அவர்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய குடும்பத்தின் விசுவாசத்தையும் பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மகிமையையும் கிறிஸ்துவின் மாட்சிமையையும் தேவனின் உன்னத திட்டத்தையும் சரியாக போதிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். விசுவாசத்திற்காக போராடும் திருச்சபை. இரண்டாவதாக, திருச்சபை தவறான இறையியல் கருத்துக்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நாம் போராட வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபைக்கு உள்ளே வரும் போராட்டம். திருச்சபைக்கு உள்ளே வரும் போராட்டம் இது ஒரு பெரிய போராட்டம். விசுவாசிகளுக்குள்ளே வருகின்ற போராட்டம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொரிந்தியரின் நிருபம், முதல் நிருபத்திலே அங்கே பவுல் சொல்லுவார். அங்கே பாருங்கள், கொரிந்து சபையிலே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. என்ன பிளவு தெரியுமா? அங்கே 12வது வசனத்திலே சொல்லுங்கள். அங்கே 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? ஏன் உங்களுக்குள் இந்த வாக்குவாதம்? உங்களுக்குள் ஏன் இந்த பிரிவினை? பவுல் அவன் கடவுள் அழைப்பை பெற்று கடவுள் அவருக்கு என்ன காரியங்களை சொன்னாரோ அதை செய்கிறார். அப்போலோவுக்கு கடவுள் எதை சொன்னாரோ அதை அவர் செய்கிறார். பேதுருவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்குள்ள ஏன் இந்த பிரிவினை? யாருடைய குழுவை சார்ந்தவன் என்கின்ற பிரிவினை. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கின்ற மாபெரும் போராட்டம் இது. மக்களுடைய சிந்தனையையும் நேரத்தையும் காலத்தையும் சிதறடிக்க பண்ணுகின்ற கூட்டத்தின் காரியம். யார் பெரியவர்கள்? யார் முதன்மையானவர்கள்? யார் இந்த திருச்சபையை வழிநடத்துகிறவர்கள் என்கிற பலவிதமான ஆதகங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே புகுந்து திருச்சபைக்கு உள்ளே இவ்விதமான காரியம் அங்கே செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அறையப்பட்டார். அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பவுல் அல்ல, பேதுரு அல்ல, அப்போலோ அல்ல, கிறிஸ்துவினால் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பின் காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பது மிகவும் பிரியமானது என்று அவர் 21வது வசனத்திலே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறார். தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமாவது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனை மட்டும் சார்ந்து வாழ்வதற்கு திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக, மூன்றாவதாக, திருச்சபை விசுவாசத்திற்கு பாதுகாத்து கொள்வதற்கு அந்த போராட்டத்திலே வெளியே இருந்து வரும், திருச்சபைக்கு வெளியே இருந்து வரும் போராட்டம். திருச்சபைக்கு வெளியே இருந்து வரும் போராட்டம். இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் கட்டளையை
இறுதி கட்டளையை சொல்லுவதற்கு பலவிதமான தடைகள். இன்றைக்கு இறுதி கட்டளையை நாம் பிரசங்கிப்பதற்கு பலவிதமான பாடுகள். அன்புக்குரியவர்களே, வெளியே இருந்த இன்றைக்கு அநேக சவால்கள், அநேக அச்சுறுத்தல்கள் திருச்சபைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதை தினசரி செய்திகளிலும் தாள்களிலும் நிகழ்வுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் விசுவாசத்திற்கு எதிராக வெளியே இருந்து வருகின்ற போராட்டங்கள். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நமக்கு வெளியே இருந்து வரும் போராட்டங்களை நாம் மேற்கொள்வதற்கு, வெளியே இருந்து வரும் காரியங்களை நாம் சமாளிப்பதற்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கால வேளையிலே திருச்சபையின் விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு நாம் போராடியாக வேண்டும். ஒன்று, இறையியல் கருத்துக்களுக்கு எதிராக, சத்திய காரியங்களுக்கு எதிராக வருகின்ற சவால்களை மேற்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்குள்ளே வரும் போராட்டங்களை நாம் மேற்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வெளியே இருந்து வரும் போராட்டங்களிலே நாம் வெற்றி பெறுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் அங்கே அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். விசுவாசத்திற்கு எதிராக வரும் போராட்டங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்தின் மீது பற்றுறுதி கொள்வதற்கு நாம் நம்மை கடவுளின் கரங்களில் அர்ப்பணிப்போம். ருமேனியா தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். அங்கே ரிச்சர்டு உம்ராண்ட் என்பவர் நம்முடைய பகுதிக்கு வந்திருந்த பொழுது அநேக காரியங்களை அவர் சொன்னார். அவர் கம்யூனிஸ்ட் அங்கே மக்களால் சிறைச்சாலையிலே பல ஆண்டுகள் உள்ளிருந்தவர். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்ன காரியம், ஒரு நாள் ரிச்சர்டு உம்ராண்ட் தன்னுடைய திருச்சபை பாதாளத்தின் அடியிலே பூமிக்கு கீழே மறைவான அங்கே இருந்த அந்த ஆலயத்திலே மக்கள் கூடி கடவுளை ஆராதிப்பது அங்கே வழக்கம். அந்த ஆலயத்திலே ஒரு பெண் குழந்தைகளுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகின்ற சண்டே ஸ்கூல் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரி. இந்த செய்தி கம்யூனிஸ்ட் அந்த மக்களுக்கு போனது. அங்கே உள்ள தீவிர கூட்டத்திற்கு இந்த செய்தி போனது. இந்த தாயை பிடிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். அவளுக்கான திருமண நாள் வந்தது. திருமண ஆராதனை அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த திருமணத்தின் அன்றே அந்த ஆராதனையிலே கீழே வந்து அந்த ஆலயத்திற்குள் வந்து அவளுடைய 2 கைகளிலும் அங்கே சங்கிலிகளை போட்டு அவளை இழுத்து கொண்டு போனார்கள். அவள் ஒரு காரியம் சொன்னார். அவள் சொன்ன ஒரு காரியம், நான் சிறைக்கு போகிறேன், இனி திரும்புவது நிச்சயம் நடக்குமா நடக்காதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, என்னுடைய திருமண நாளிலே, என் மனநாளிலே என் பரலோக மணவாளன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல பரிசு என்று சொல்லி முழக்கமிட்டு அவள் அங்கே இழுத்துச் செல்லப்பட்டாள். விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்திலே நின்று திருச்சபையை பாதுகாப்பதற்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் சபை போராடி வருகிறது. நம்மளுடைய திருவிருந்த ஆராதனையில், ஆங்கிலிக்கன் ஆராதனை அந்த ஜெப புத்தகத்திலே திருவிருந்த ஆராதனையிலே பழைய காலங்களிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு ஜெபம், இவ்வுலகத்தில் போராடுகின்ற கிறிஸ்து சபைக்காக, இவ்வுலகத்தில் போராடுகின்ற கிறிஸ்து சபைக்காக சீருண்டாக ஜெபிப்போம் என்கின்ற ஒரு ஜெபம் உண்டு. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அந்த ஜெபம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் வழியாக திருச்சபையை காப்பாற்றுவார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.